சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இவ்வளவு அருமையான வாய்ப்பை வழங்கிய அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மதரசா மாணவ மாணவிகளுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது அவர்களுடைய நாடகம், அவர்களுடைய பேச்சு திறன், அவர்களுடைய இன்ன பிற திறமைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, நாம் மாறாத வரை நமது நிலை மாறாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 2 வசனங்களில் ஒரு சமூகம் மாறுவதை, சமூகத்தினுடைய மாற்றத்தை, தனிமனிதனுடைய மாற்றத்தை எடுத்து கூறுகின்றான். முதலாவது சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம் 53வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا مَا بِأَنفُسِهِمْ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்திற்கு ஒரு அருட்கொடையை வழங்கினார். ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் அருட்கொடையை வழங்கினால் அவர்கள் தாங்களாகவே மாறாதவரை அல்லாஹ் அதனை மாற்ற மாட்டான். ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ. ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நிஅமத்தை, அருட்கொடையை வழங்கிய பிறகு, அந்த நிஅமத், அந்த அருட்கொடை செல்வமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம். ஒரு நிஅமத் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நிஅமத்தான இஸ்லாமாகவும் இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இந்த நிஅமத்தை வழங்கிய பிறகு, அவர்களுக்கு அருட்கொடையை வழங்கிய பிறகு அதனை அல்லாஹ் மாற்றுவது இல்லை, அதே நிலையில் தான் வைக்கின்றான். இதுவரை ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தாங்களாகவே மாற்றிக்கொள்ளாதவரை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திற்கு, பனி இஸ்ராயீலுக்கு ஒரு மிகப்பெரிய அருட்கொடையை கொடுத்தான். என்ன அருட்கொடையை கொடுத்தான்? வானத்திலிருந்து அவர்களுக்கு உணவை இறக்கி வைத்தான். மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய உணவை வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி வைத்தான். இது தொடர்ச்சியாக செய்தார்கள், தாங்களாகவே மாறினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடையை மாற்றினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், மூசாவே, நாங்கள் இதனை சாப்பிட்டு சாப்பிட்டு களைத்து விட்டோம், போரடித்து விட்டது. ஆகவே நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். قَالَ ادْعُ لَنَا رَبَّكَ يُخْرِجْ لَنَا مِمَّا تُنبِتُ الْأَرْضُ مِنْ بَقْلِهَا وَقِثَّائِهَا وَفُومِهَا وَعَدَسِهَا وَبَصَلِهَا. நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு எங்களுக்கு பூமியில இருந்து பூண்டு, வெங்காயம், பருப்பு, இது போன்ற தானியங்களையும் காய்கறிகளையும் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அத்தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். அல்லாஹ் உங்களுக்கு எதை சிறந்ததை கொடுத்திருக்கானோ அதை விட்டுட்டு இந்த உலகத்துல அற்பமானதையா நீங்க கேட்கறீங்க? அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த ஒன்றை கொடுத்திருக்கின்றான், ஆனால் அதனை விட்டுவிட்டு நீங்கள் பூமியினுடைய அற்பமானதை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே, இதுவா உங்களுக்கு தேவை? அதுவரைக்கும் அல்லாஹ் மண்ணு செல்வாதான் கொடுத்தான். எப்பொழுது அவர்கள் எங்களுக்கு இது வேண்டாம், பூமியிலிருந்து பருப்பும் பூமியிலிருந்து காய்கறிகளும் வெங்காயமும் பூண்டும் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்களோ, அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த நிஅமத்தை மாற்றி அவர்களுக்கு பூமியில் இருக்கக்கூடியதையே கொடுக்க ஆரம்பித்து விட்டான். அதைத்தான் அல்லாஹ் இங்கே கூறுகின்றான், லம் யகு முகையிரன் நிஅமத்தன் அன்அமஹா அலா கௌம். அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு
ஒரு நிஅமத்தை வழங்கினான் என்று சொன்னால் அவனாக அதனை மாற்றுவதில்லை. ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தாங்களாக மாற்றிக்கொள்ளாத வரை. வ அன்னல்லாஹ ஸமீஉன் அலீம், அல்லாஹ் யாவற்றையும் கேட்கக்கூடியவனாகவும் அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அடுத்தபடியாக சூரத்துர் ரஅத் 13வது அத்தியாயம் 11வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அந்த சமூகத்தை மாற்ற மாட்டான். ஒரு சமூகம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். இந்த 2 வசனங்களையும் பார்த்தோம் என்று சொன்னால், முந்தைய வசனத்திலே அல்லாஹ் ஒரு சிறப்பை, ஒரு நிஅமத்தை வழங்கி இருக்கின்றான். மக்கள் தங்களுடைய கரங்களால் அந்த நிஅமத்தை விட்டுவிட்டு உலகத்தினுடைய அற்பத்தை தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். 2வது வசனம், மக்கள் பாவங்களிலே மூழ்கி இருப்பார்கள், தீமையிலே மூழ்கி இருப்பார்கள், மார்க்கத்திற்கு முரணாக நடந்து கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்வார்கள், அவனுடைய தூதருக்கு மாறு செய்வார்கள். அப்படி இருக்கக்கூடிய மக்கள் தங்களை தாங்களே சீர்திருத்திக் கொள்ளாதவரை, தங்களை தாங்களே மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து கூறுகின்றார். ஆக எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும், எந்த ஒரு தனி மனிதனாக இருந்தாலும், அவர்களுக்குள் மாற்றம் வராத வரை அல்லாஹ் எதையும் மாற்றப் போவது இல்லை. மாற்றம் என்பது எதிலே வர வேண்டும்? நல்ல விஷயத்திலே மாற்றம் வரக்கூடாது. நாம் நல்லவை தான் இருக்கின்றோம், சத்தியத்தில் தான் இருக்கின்றோம், நேர்வழியில் தான் இருக்கின்றோம், அல்லாஹ்வினுடைய நிஅமத்தில் தான் இருக்கின்றோம் என்று சொன்னால் அதனை மாற்றுவதற்காக நாம் முயற்சி செய்யக்கூடாது. மாறாக மார்க்கத்திற்கு முரணாக நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்து கொண்டிருக்கின்றோம், ஷைத்தானுடைய அடிச்சுவரை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அங்கே நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் நம்மை மாற்ற மாட்டான். இதற்கு குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல்வேறு உதாரணங்கள் நமக்கு இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமுதாயங்களுடைய வாழ்க்கையையும் கூறுகின்றான், தனி மனிதர்களுடைய வாழ்க்கையையும் கூறுகின்றான். அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தது, அதற்கு பிறகு அல்லாஹ் எப்படி அவர்களை மாற்றினான். மனிதன் என்பவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான், குலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். நாம் எல்லோரும் பலகீனமானவர்கள் தான். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டவன் மட்டுமல்ல, குலிகல் இன்சானு ஹலூஆ, அவசரக்காரனாகவும் படைக்கப்பட்டிருக்கின்றான். எல்லா பலகீனமா இருக்கிறதுனால தான் எல்லா விஷயத்திலும் நம்ம அவசரப்படுறோம், எல்லா விடயங்களிலும் நாம் அவசரப்படுகின்றோம். ஆகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தா, நம்ம பலகீனமா இருக்கிறோம், அவசரக்காரர்களாக இருக்கிறோம். ஆகவே தவறு என்பது நம்மிடம் இருந்து நிகழக்கூடியதுதான். ஆதமுடைய மக்கள், ஆதமுடைய சந்ததிகள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் தவறு செய்பவர்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? வகைருல் ஹத்தாஈன் அத்தவ்வாபூன், தவறு செய்பவர்களிலே சிறந்தவர்கள் எவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீளுகின்றார்களோ, தௌபா செய்கின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே தவறு செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை உயர்ந்த சொர்க்கத்திலே வைத்தார். ஆனால் அவர்களையும் அவர்களுடைய துணையான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நம்முடைய தந்தையையும் தாயையும் ஷைத்தான் வழிகெடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 36 மற்றும் 37வது வசனங்களிலே கூறுகின்றான், ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா ஃபஅഖ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ, ஷைத்தான் அவர்கள் இருவரையும் வழிகெடுத்தான், அவர்கள் இருவரையும் தடப்புறச் செய்தான், இருவரையும் பாதை மாறச் செய்தான். ஆகவே அவர்கள் எந்த உயர்ந்த சுருக்கத்தில் இருந்தார்களோ அதிலிருந்து அவர்களை வெளியேற்றினான். வகுல்னா ஹபிது மின்ஹா ஜமீஆ வகுல்னா ஹபிது பஅதுக்கும் லிபஅதின் அது, நீங்கள் இந்த சுருக்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கி விடுங்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக இருப்பீர்கள் என்று நாம் அவர்களிடத்திலே சொல்லிவிட்டோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த இடத்திலே அல்லாஹ் எதனை தடை செய்தானோ
அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். ஒரு மரத்தை மட்டும் நெருங்கக்கூடாது, நெருங்கினார்கள், அதனுடைய கனியை சாப்பிட்டார்கள், சொர்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். நல்லவர்களாக இருந்தார்கள், சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஷைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றியதன் காரணமாக, ஷைத்தானுடைய வலையிலே விழுந்ததன் காரணமாக அவர்கள் சொர்க்கத்திலிருந்தும் கீழே இறக்கப்பட்டார்கள். ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு மாறிவிட்டார்கள். சரி, நம்ம தான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சிட்டோம் அல்ல, அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டோம் அல்லவா, சொர்க்கத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை துரத்தி விட்டான் அல்லவா, இனி எதற்கு நாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்று நினைத்தார்களா? இல்லை, மாறாக தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவர்கள் செய்த தவறுக்காக அவர்கள் வருந்தினார்கள், அவர்கள் செய்த தவறுக்காக அவர்கள் வெட்கப்பட்டார்கள், அவர்கள் செய்த தவறுக்காக அல்லாஹ்விற்கு முன்னால் கூனி குறுகி நின்றார்கள். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும், எங்களின் மீது நீங்கள் கருணை காட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவோம், நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், தௌபா செய்தார்கள், தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டார்கள். நீங்கள் மாறாதவரை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அதற்கடுத்து அவர்கள் ஒருபோதும் ஷைத்தானுடைய பாதையில் செல்லவில்லையே, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு அவர்கள் ஆளாகவில்லையே. ஏனென்றால் தங்களுடைய நிலையை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். ஒரு சமுதாயம், ஒரு தனி மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். அதற்கடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருடங்கள் தங்களுடைய சமூக மக்களை அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களில் சொற்பமானவர்களை தவிர யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவே இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நூஹ் 71வது அத்தியாயம் 25, 26, 27 ஆகிய வசனங்களிலே கூறுகின்றான், மிம்மா ஹதீஅத்திஹிம் உக்ரிகு ஃபஉத்கிலு நாரா, அவர்களுடைய பாவங்களின் காரணமாக. எவருடைய பாவங்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயம். அவர்களிலே ஈமான் கொண்டவர்களை தவிர, சொற்பமானவர்களை தவிர மற்ற எல்லா மக்களும், உலகத்திலே அந்த நேரத்தில் இருந்த முழு மக்கள் தொகையும் அவர்கள்தான். மிம்மா ஹதீஅத்திஹிம், அவர்களுடைய பாவங்களின் காரணமாக உக்ரிகு, அவர்கள் நீரிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சமுதாயத்தோடு சேர்த்து அவர்களுடைய மகனும் நீரிலே மூழ்கடிக்கப்பட்டான். யா புனையர்க்கம் மானா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைக்கின்றார்கள், எனது அருமை மகனே, இதோ இந்த கப்பலிலே வந்து ஏறிக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அவன் கூறினான், கால, நான் இதோ இந்த மலையிடத்திலே பாதுகாவல் தேடிக்கொள்வேன், இந்த மலையின் மீது ஏறிக்கொள்வேன், இது என்னை தண்ணீரில் இருந்தும் காப்பாற்றும் என்று சொன்னான். தன்னுடைய நிலையை மாற்றுவதற்கு தயாராக இல்லை. அல்லாஹ்வினுடைய வேதனை, வானத்திலிருந்து மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது, பூமியிலிருந்து நீரூற்றுக்கள் பீரிட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், லா ஆஸிமல் யௌம மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி இன்று யாரும் காப்பாற்றக்கூடியவர் இல்லை. ஆகவே எனது அருமை மகனே, வா வந்து ஏறிக்கொள் என்று சொல்லும் பொழுது கூட தன்னுடைய நிலையை அவன் சீராக்கிக் கொள்ள விரும்பவில்லை. இருவரும் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். வஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகீன், இருவருக்கு மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அலை வந்தது, அவனை அடித்து சென்றது, அவன் மூழ்கடிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான். அவன் மட்டுமல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டுமொத்த சமுதாயமும் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் இங்கே கூறுகின்றான், மிம்மா ஹதீஅத்திஹிம், அவர்களுடைய பாவங்களின் காரணமாக உக்ரிகு, அவர்கள் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஃபஉத்கிலு நாரா, நரகத்திலும் அவர்கள் நுழைவிக்கப்பட்டார்கள். ஃபலம் யஜிது லஹும் மின் தூனில்லாஹி அன்சாரா, அல்லாஹ்வை அன்றி அவர்கள் யாதொரு உதவியாளர்களையும் பார்க்கவில்லை, அடையவில்லை. அந்த நேரத்தில் தான் இவர்களுடைய அட்டூழியங்கள், இவர்கள் தங்களை மாற்றுவதற்கு 950 வருடங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தும் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இல்லை எனும் பொழுதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். قال نوح ربي لا تذر على الارض من الكافرين ديارا, யா அல்லாஹ், இந்த பூமியிலே இறை மறுப்பாளர்களை நீ
வசிப்பவர்களாக ஒருபோதும் விட்டு விடாதே. இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக் வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. நீ பூமியிலே இறைமறுப்பாளர்களை விட்டு வைத்தாய் என்று சொன்னால் அவர்கள் உன்னுடைய நல்ல அடியார்களையும் வழியெடுத்து விடுவார்கள், அவர்களுடைய சந்ததிகளும் இறை மறுப்பாளர்களாகவே இருப்பார்கள் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. விளைவு அல்லாஹ் அவர்களை அழித்து விட்டான். விளைவென்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழித்து விட்டான். ஒரு சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால், பாவங்களில் இருந்தும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவான் என்பதை இதன் மூலமாக எடுத்து கூறுகின்றான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அந்த நேரத்திலே ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஃபிரௌனை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஃபிரௌனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏக இறை கொள்கையின் பக்கம் அழைக்கின்றார்கள். ஆனால் அவன் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அவன் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அல்லாஹ் அவனை அழித்து விட்டானா? இல்லை. பல்வேறு சோதனைகளை வழங்குகின்றான். இந்த பூமியிலே மனிதனுக்கு அல்லாஹ் பல விதங்களிலே சோதனைகளை கொடுக்கின்றான். எதற்காக சோதனையை கொடுக்கின்றான் தெரியுமா? நாம் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக. நமக்கு நோய் வருகின்றது, நமக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகின்றது, குடும்பத்திலே உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன, பல்வேறு விதமான கஷ்டங்கள் வருகின்றன என்று சொன்னால் இவை அனைத்தும் அல்லாஹ்வின் புறம் இருந்து நமக்கு வரக்கூடிய சோதனைகள். எதற்கு? நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. ஆனால் அதிலும் நாம் படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய வேதனை வந்துவிடும். அப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனுடைய சமூகத்திற்கு சில சோதனைகளை கொடுத்தான். அல்லாஹ் கூறுகின்றான் 7வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனத்திலே, ஃபஅர்சல்னா அலைஹிம் தூஃபான வல் ஜராத வல் கும்மல வத் தஃபாதிஅ வத் தம் ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத். நாம் அவர்களின் மீது வெள்ளப்பெருக்கெடுப்பை அனுப்பினோம். ஒரு மிகப்பெரிய புயல் வருது, வெள்ளப்பெருக்கெடுப்பு வருது. ஃபிரௌன் ஓடோடி வருகின்றான் மூசாவிடத்திலே. மூசாவே, அல்லாஹ்ட்ட நீங்க துஆ செய்யுங்க, இந்த வேதனையிலிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட்டால் நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றோம். துஆ செய்றாங்க, அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கடுத்து அல்லாஹ் வெட்டுக்கிளிகளை அனுப்புகின்றான். அப்பொழுதும் அதே போன்று வருகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், இந்த வேதனை அகன்று விட்டால் நாங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றோம். அல்லாஹ் நீக்குகின்றான். ஆனால் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. வல் தும்மல், அதுக்கடுத்து பேன், அல்லாஹ் ஒரு தண்டனையாக அனுப்புகின்றான், சோதனையாக அனுப்புகின்றான். எங்கு பார்த்தாலும் பேன், அதிலும் அவர்கள் படிப்பினை பெறவில்லை. அதற்கடுத்து அவர்களுக்கு தவளைகளை அல்லாஹ் சோதனையாக அனுப்புகின்றான், ரத்தத்தை அனுப்புகின்றான். இப்படி 5 விதமான தெளிவான சோதனைகளை அல்லாஹ் அனுப்பியும் கூட ஒவ்வொரு முறையும் அவர்கள் சொன்னது என்ன? வலம்மா வகஅ அலைஹிம் ரிஸ் قالوا يا موسى ادع لنا ربك بما عهد عندك لئن كشفت عنا الرجس لنؤمنن لك ونرسلن معك بني اسرائيل. ஃபிரௌன் சொன்னதை அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான். மூசாவே, நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அவன் இந்த வேதனையை எங்களை விட்டு தூரமாக்கி விட்டால் நாங்கள் உங்களை அல்லாஹ்வுடைய நபியாக ஏற்றுக்கொள்கின்றோம், தூதராக ஏற்றுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, பனி இஸ்ராயலையும் உங்க கூட நாங்க அனுப்பி வச்சிடறோம். அல்லாஹ் அவனுடைய நிலையை மாற்றுவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கினான். ஆனால் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை, அவனுடைய சமூகம் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. விளைவு என்னானது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியிலே அவனை கடலை 2ஆக பிளக்கச் செய்து அதிலே மூழ்கடித்து விட்டான். இன்று வரைக்கும், ஏன் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அத்தாட்சியாக ஆக்கி இருக்கின்றான். ஆக ஒரு சமுதாயம் தன்னை சீர்திருத்திக் கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை சீர்திருத்த மாட்டான். தங்களை மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். ஒரு சமுதாயம் தங்களை மாற்றிக்கொண்டது, அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். எப்படி தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏறத்தாழ 1,00,000 மக்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக அனுப்பப்பட்டார்கள். இத்தனை பேருக்கு ஏறத்தாழ 1,00,000 மக்களுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். இலா மிஅத்தி அல்ஃப், 1,00,000 மக்களுக்கு அவர் தூதராக அனுப்பப்படுகின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு ஏக இறை கொள்கையை சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றார்கள். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா மக்களும் நிராகரிக்கிற மாதிரி அந்த சமுதாயமும் நிராகரிக்கிறது. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க?
நீங்க அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வினுடைய வேதனை உங்களின் மீது வரும். சில அடையாளங்களை சொல்றான். கருமேகம் சூழும், என்னென்ன அடையாளங்கள் தென்படும். நீங்க இதை பார்த்துட்டு ஆஹா மழை வரப்போகுதுன்னு சந்தோஷப்படுவீங்க. ஆனால் அது உங்களை அழிக்கக்கூடிய மழையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படி அந்த ஊரை விட்டு அவர்கள் வெளியேறி விட்டார்கள். யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த தினத்தை குறிப்பிட்டார்களோ அந்த தினத்திலே என்னென்ன அடையாளங்களை சொன்னார்களோ அந்த அடையாளங்கள் எல்லாம் தென்பட்டன. எல்லா சமுதாய மக்களை போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், அதே போன்று ஃபிரௌனுடைய கூட்டத்தினர், இது போன்று இவர்கள் இல்லாமல் இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த அடையாளங்களை பார்த்ததுமே ஆஹா யூனுஸ் சொன்னது உண்மைதான், ஆகவே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எல்லா மக்களும் தங்களுடைய கால்நடைகளோடு சேர்த்து ஒரு மைதானத்திலே ஒன்று கூடுகின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றார்கள், ஈமான் கொள்கின்றார்கள். அவர்கள் மீது வந்த வேதனையை அப்படியே அல்லாஹ் நீக்கிவிட்டான். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் யூனுஸ் 10வது அத்தியாயம் 98வது வசனத்திலே கூறுகின்றான். فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس. ஃபிரௌன் தண்ணீரில் அழிக்கப்படும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? மூழ்கி கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்திலே ஆமன்து பிரப்பி மூசா வ ஹாரூன், மூசா மற்றும் ஹாரூனுடைய இறைவனின் மீது இப்பொழுது நான் ஈமான் கொள்கின்றேன் என்று சொன்னான். அப்பொழுது அல்லாஹ் ஏற்கின்றான், ஆன இப்பொழுதுதான் உனக்கு நேரம் கிடைத்ததா? வகத ஹஸ்ஹஸல் ஹக், சத்தியம் என்ன என்பதை இப்ப தெரிஞ்சிருச்சு. அல்லாஹ் நமக்கும் வாய்ப்பு கொடுக்கறாங்க, அல்லாஹ் நமக்கும் வாய்ப்பு கொடுக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் வரை அல்லாஹ் அவனுக்கு தௌபாவிற்கான வாசலை திறந்து வைக்கின்றான். அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். நமக்கு அல்லாஹ் வாய்ப்பை வழங்குகின்றான். நம்முடைய உயிர் நம்முடைய தொண்டை குழியை எப்பொழுது அடையும் என்பது நமக்கு தெரியுமா? இங்க பேசிட்டு இருக்கிறேன், பேசி முடிக்கும் வரை, இந்த மேடையை விட்டும் இறங்கும் வரை என்னுடைய தொண்டை, என்னுடைய உயிர் என்னுடைய உடலிலே இருக்குமா என்பது எனக்கு தெரியாது. எப்பொழுது என்னுடைய உயிர் என்னுடைய தொண்டை குழியை அடையும் என்பது எனக்கு தெரியாது. ஆக அல்லாஹ் உங்களுடைய நிலையை மாற்றிக் கொள்ளுங்கள் என்பதற்கான வாய்ப்பை கொடுக்கின்றான். இப்படித்தான் இந்த மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அவர்கள் பயன்படுத்தினார்கள். இதோ அல்லாஹ்வினுடைய வேதனை வரப்போகின்றது, நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூடினார்கள், கால்நடைகளையும் கொண்டு வந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள், ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலவுலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஹா ஈமானுஹா இல்லா கௌம யூனுஸ். ஒரு சமூகத்திற்கு அவர்கள் கொண்ட ஈமான் அவர்களுக்கு பலனளித்தது என்று சொன்னால் அது யூனுஸுடைய சமுதாயத்தை தவிர வேறு எந்த சமுதாயமும் அல்ல. ஃபிரௌன் கடைசி நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அது அவனுக்கு பலனளிக்கவில்லை. ஆனால் இங்கே யூனுஸுடைய சமுதாயத்திற்கு பலன் அளித்தது. ஏனென்றால் இன்னும் வேதனை அவர்கள் மீது இறங்கவில்லை, அதனுடைய அடையாளங்களை அவர்கள் பார்த்து விட்டார்கள். லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் খিজি ஃபில் ஹயாத்தித் துன்யா. அவர்கள் ஈமான் கொண்ட பிறகு அவர்களுக்கு இந்த பூமியில் இருந்த, இந்த உலகத்தில் இருந்த இழிவான தண்டனையை நாம் அவர்கள் மீது அகற்றி விட்டோம். வமத்தஅனாஹும் இலாஹின், பூமியிலே சிறிது காலம் அவர்களை நாம் சுகம் அனுபவிக்க செய்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அடுத்து இங்க பார்த்தா தன்னுடைய நிலையை இவர்கள் மாற்றிக்கொண்டார்கள், அல்லாஹ் வேதனையிலிருந்து காப்பாற்றினான். அதே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல நிலையில் இருந்து அல்லாஹ்விடத்திலே கோபித்தவராக தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டார்கள். ஊருக்கு வர்றாங்க, மறுபடியும் வந்து பார்த்தா எல்லா மக்களும் அழிஞ்சு போயிருப்பாங்க நினைச்சாங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஏன் நீ இவங்களை அழிக்கிறேன்னு தானே சொன்னேன், பார்த்தா இவங்களை அழிக்கலையே. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கோபித்துக் கொண்டு சென்று விட்டார்கள். நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், அல்லாஹ் அழிச்சான்ல, அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அழிக்கிறே இல்ல, இந்த ஊரிலே இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் செல்லுகின்றார்கள். ஒரு கப்பலிலே பயணம் செய்கின்றார்கள், அவர்கள் கடலிலே தூக்கி எறியப்படுகின்றார்கள், மீனுடைய வயிற்றுக்குள் செல்லுகின்றார்கள். இந்த இடத்துல ஒரு நபியாக இருந்தார், அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறினால், அல்லாஹ்வினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியத்தை செய்தால் அவர்களுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹ் எடுத்து கூறுகின்றான்.
மீனுடைய வயிற்றிலே அவர்கள் இருக்கின்றார்கள். மீனுடைய வயிற்றிற்கு சென்ற பிறகு தெரியுது, ஆஹா அல்லாட்ட நம்ம கோர்ஸ் வந்தது தப்பு, நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். உடனே அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருந்தவர்களாகவே அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? தௌபாவினுடைய வார்த்தை என்ன? வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ மிகவும் பரிசுத்தமானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருந்து விட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்தார்கள். தன்னுடைய நிலையை மாற்றினார்கள். அல்லாஹ் அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றினார். இவர்கள் மட்டும் இந்த துஆ செய்யல, இவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், கியாமத் நாள் வரைக்கும் அவர் மீனுடைய வயிற்றில் தான் இருந்திருப்பார். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. மீனுடைய வயிற்றுல கருகும்மன் இருக்கும், இருட்டா இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் மீனுடைய வயிற்றிலே உயிரோடு இருந்திருப்பார்கள். அல்லாஹு அக்பர். நினைத்து பார்ப்பதற்கே மிகவும் கஷ்டமான ஒரு சூழல். அதிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். ஏன்? அவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டார்கள். இப்படி நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் பார்த்தோம் என்று சொன்னால், தனி மனிதர்களும் சரி, சமுதாயமும் சரி, தங்களை மாற்றிக்கொண்ட பொழுது அல்லாஹ் அவர்களுடைய நிலையை மாற்றினான். தவறில் இருந்து அவர்கள் மீண்ட பிறகு அல்லாஹ் அவருடைய நிலையை மாற்றினான். தங்களை மாற்றிக்கொள்ளாதவர்களை அல்லாஹ் அப்படியே விட்டு விட்டான். அதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின். ஒரு சமுதாயம் தன்னை தானே மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். வயிற்றில் இருக்கும் பொழுதே தந்தையை இழந்து விட்டார்கள். தன்னுடைய 6 வயதிலே தாயை இழந்து விட்டார்கள். 8 வயதிலே பாட்டனாரை இழந்தார்கள். அவர்களுடைய 8 வயதிலிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 50 வயது வரை ஏறத்தாழ 42 வருடங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து ஆளாக்கி வியாபாரத்தை கற்றுக் கொடுத்து திருமணம் முடித்து வைத்து அவர்கள் நபியாக ஆன பிறகு அவர்களுக்கு முழுமையாக உறுதுணையாக இருந்தவர் யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அபூ தாலிப். மரண நேரம் நெருங்குகின்றது. மரண நேரத்திலே மரண படுக்கையிலே இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து சொல்லுகின்றார்கள், எனது அருமை சிறிய தந்தையே, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், மற்றவற்றை அல்லாஹ்விடத்திலே நான் உங்களுக்காக வாதாடிக் கொள்கின்றேன். மறுபக்கம் அபூ ஜஹல் அமர்ந்திருக்கின்றான். அபூ தாலிபே, உங்களுடைய முன்னோர்களின் மார்க்கத்தை விட்டு நீங்கள் மரணித்து விட்டால் பின்னால் வரக்கூடிய மக்கள் உங்களை பற்றி என்ன சொல்லுவார்கள்? ஆகவே முஹம்மதுடைய புதிய மார்க்கத்தையா நீங்கள் ஏற்கப் போகின்றீர்கள்? இந்த பக்கம் பார்க்கின்றார், இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வருகின்றது. இந்த பக்கம் பார்க்கின்றார், எனக்கு பின்னால் என்னுடைய சமுதாய மக்கள் என்ன சொல்லுவார்களோ என்ற எண்ணம் ஏற்படுகின்றது. இறுதியாக மரணிக்கும் பொழுது அவர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. என்ன சொல்லி மரணிக்கின்றார்? மித்து அலா மில்லத்தி ஆபாயி, என்னுடைய முன்னோர்கள் எந்த மதத்திலே எந்த மார்க்கத்திலே மரணித்தார்களோ, எந்த வழியிலே மரணித்தார்களோ அதே வழியில் நானும் மரணிக்கின்றேன். மரணித்து விட்டார். இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுகின்றார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான், இன்னக லா தஹதி மன் அஹ்பபத வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நாடியவருக்கெல்லாம் நேர்வழி கொடுக்க முடியாது, மாறாக அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் நேர்வழியை கொடுப்பான். ஆக அபூ தாலிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு உறுதுணையாக இருந்தும் கூட, அல்லாஹ்வினுடைய மார்க்கம் மக்களுக்கு போய் சேர்வதற்கான முழுமையாக அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தும் கூட தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வும் அவருக்கு நேர்வழியை கொடுக்கவில்லை. அதே போன்றுதான் அபூ ஜஹல், அபூ லஹப். அபூ லஹப் ஆரம்ப கட்டத்திலேயே அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான், தப்பத் யதா அபீ லஹபி வ தப். அபூ லஹபுடைய 2 கைகள் நாசமாகட்டும், அபூ லஹபும் நாசமாகட்டும். அவன் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. அதிலேயே அல்லாஹ் அவனை விட்டு விட்டான். அபூ ஜஹல் அவனையும் அல்லாஹ் அதிலேயே விட்டு விட்டான். ஆனால் உமர் எப்படி இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவர்களில் ஒருவர், எப்படி அபூ ஜஹல் எதிர்த்தானோ, எப்படி அபூ லஹப் எதிர்த்தானோ, அதே போன்று இஸ்லாமை மிக கடுமையாக உமர் எதிர்த்தார். ஆனால் அவருடைய உள்ளத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்திலே இருந்தது. எப்படி தெரியுமா? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கஅபத்துல்லாஹ்விலே நின்று தொழுது கொண்டிருக்கின்றார்கள். சூரத்துல் ஹாக்கா 69வது அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தை ஓதும் பொழுது ஒளிந்து நின்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எவ்வளவு அழகான அத்தியாயம், எவ்வளவு அழகான வசனங்கள்! கேட்டு கேட்டு அதிலே லயித்து அவருடைய உள்ளத்தில் ஓரளவிற்கு இஸ்லாம் வந்து விட்டது. அந்த நேரத்தில் யோசிக்கின்றார், முஹம்மது இவ்வளவு அழகான வசனங்களை ஓதுகின்றாரே, ஒருவேளை முஹம்மது கவிஞராக இருப்பாரோ? அதே அத்தியாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து ஓதுகின்றார்கள், வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இது கவிஞருடைய வார்த்தை அல்ல. கலீலம்மா துமினூன், நீங்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றீர்கள். உமருக்கு தூக்கி வாரி போடுகின்றது. நான் மனதில் நினைப்பதை முஹம்மது சொல்லுகின்றார் என்று சொன்னால் ஒருவேளை ஒரு சூனியக்காரராக இருப்பாரோ? வமா ஹுவ பிகௌலி காஹின், அடுத்த வசனத்தை ஓதுகின்றார்கள், இது சூனியக்காரனின் வார்த்தையும் அல்ல. மீண்டும் அவருக்கு ஆச்சரியமாகின்றது. அப்படியானால் என்ன இது? தொடர்ந்து ஓதுகின்றார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றான், தன்சீலும் இன்னஹு லதன்சீலும், இது அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து இறக்கப்பட்ட வசனங்கள். அந்த இடத்திலேயே முஹம்மதுடைய உமருடைய உள்ளத்திலே மாற்றம் வருகின்றது. அவர் மாற வேண்டும் என்று எண்ணுகின்றார். ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்திலே மீண்டும் மூர்க்கத்தனமாக இஸ்லாமை எதிர்க்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கின்றார். அதனுடைய வாளை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக செல்லும் பொழுதுதான் அவருடைய சகோதரி ஃபாத்திமாவும் அவருடைய கணவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை கேட்டு தன்னுடைய சகோதரியையும் சகோதரின் கணவரையும் அடித்து துன்புறுத்துகின்றார். இறுதியாக குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாவலராக ஆகின்றார். இங்கே இவர் தன்னை மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றத்திற்கான வழியை கொடுத்தான். எந்த அளவிற்கு இவர்கள் இஸ்லாமினுடைய பாதுகாவலராக ஆனார்கள்? நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு நம்முடைய தேசத்தந்தை காந்தி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நாட்டினுடைய உண்மையான சுதந்திரம் என்பது உமருடைய ஆட்சி எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட ஆட்சி இந்தியாவில் ஏற்பட்டால் தான் உண்மையான சுதந்திரம் என்று நான் கருதுவேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் உமரிடத்திலே கொடுத்தான் என்று சொன்னால் அவர்கள் மாற விரும்பினார்கள். நாம் மாற விரும்புகின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. இப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான சம்பவங்களை நாம் பார்க்கலாம். துஃபைல் இப்னு அம்ர் அத்-தௌசி ரலியல்லாஹு அன்ஹு, தௌஸ் குலத்தினுடைய தலைவர், மக்காவிற்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தின் தலைவர், ஒரு மிகப்பெரிய கவிஞர், ஒரு இலக்கியவாதி, அந்த சமூகத்திலே பெரிதும் மதிக்கப்படக்கூடியவர், அதிகமாக மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய விருந்தோம்பல் செய்யக்கூடியவர். மக்காவிற்கு உம்ராவிற்காக வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக இறை மறுப்பாளர்கள் குறைஷி குல தலைவர்கள் துஃபைலை பார்த்து சொல்லுகின்றார்கள், துஃபைலே, எங்க ஊரிலே ஒரு மனிதர் இருக்கின்றார், அவர் தன்னை நபி என்று சொல்லுகின்றார், அவருடைய பேச்சை கேட்டால் நீங்கள் மாறிவிடுவீர்கள், ஆகவே அவருடைய பேச்சை கேட்காதீர்கள். தன்னுடைய காதிலே பஞ்சை வைத்து அடைத்துக் கொள்கின்றார். யோசிக்கின்றார், நான் எதற்காக பஞ்சை வைத்து அடைத்துக் கொள்ள வேண்டும்? அடைத்துக் கொண்டு விட்டார். அதற்கடுத்து யோசிக்கின்றார், மாற்றத்தை விரும்புகின்றார். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின், ஒரு சமுதாயம் தானாக தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். காதிலே பஞ்சு இருந்தது, யோசிக்கின்றார், பஞ்சை கழற்றுகின்றார், முஹம்மதிடத்திலே செல்லுகின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹ் சூராவையும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற சூராவையும் ஓதி காட்டுகின்றார்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றார். மாற்றத்தை விரும்பினார், அல்லாஹ் மாற்றத்தை கொடுத்தான். இப்படி மாற்றத்தை விரும்பக்கூடிய, பாவங்களிலும் தீமைகளிலும் மூழ்கி இருக்கக்கூடிய நாம் நமக்குள் மாற்றத்தை விரும்ப வேண்டும் சகோதர சகோதரி. இன்றைய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா? குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை, இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லோருக்கும் பல்வேறு விதமான குழப்பங்கள், பல்வேறு விதமான ஃபித்னாக்கள். இளைஞர்களுக்கு இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம், பெண்களின் மீது இருக்கக்கூடிய மோகம், செல்போனிலே இருக்கக்கூடிய, சமூக வலைதளங்களிலே இருக்கக்கூடிய ஆபாசங்கள், அசிங்கங்கள், அவற்றினுடைய மோகம் ஒரு பக்கம் இருக்கின்றது. வயது முதிர்ந்தவர்கள்,
நடுத்தர வயதை அடைந்தவர்கள் உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், அதற்காக ஹலால் ஹராம் என்றெல்லாம் பார்க்க வேண்டாம், அதன் பக்கம் மோகம் இருக்கின்றது. அது ஒரு ஃபித்னாவாக இருக்கின்றது. பெண்களுக்கு வீடுகளிலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்கள், குறிப்பாக சீரியல்கள் மூலமாக, சினிமாவின் மூலமாக ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அதிலும் குறிப்பாக நம்முடைய இளம் பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய ஈமானையே அசைத்து பார்க்கக்கூடிய காதல் மோகம் மிக அதிகமாக இருக்கின்றது. இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் சோதனைகள், எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபித்னாக்கள் நிறைந்து கிடக்கின்றன. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை மாற்ற மாட்டான். எப்படி நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்த பொழுது குறைஷ் குல தலைவர்கள் முஸ்லிம்களை கடுமையாக தாக்குகின்றார்கள். அவர்களுடைய இன்னல்களை தாங்க முடியாமல் சில சஹாபாக்கள் அபிசீனியாவிற்கு, இன்றைய எத்தியோப்பியாவிற்கு, அங்கே ஒரு கிறிஸ்தவ மன்னர் இருக்கின்றார், அவரிடத்திலே தஞ்சமடைவதற்காக செல்லுகின்றார்கள். இங்கே இவர்கள் பார்க்கின்றார்கள், நம்மிடத்திலே அடிமைகளாக இருந்தவர்கள் அங்கே போய் எப்படி நிம்மதியாக இருக்கலாம்? அம்ர் இப்னு ஆஸ் என்பவரும் வலீத் இப்னு முகைரா என்பவரும் இருவரும் நஜாஷி மன்னரிடத்திலே செல்லுகின்றார்கள். அபூ ஜஹல், அபூ லஹப் போன்றவர்கள் எல்லாம் பெரும் அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அங்கே சென்று எங்களுடைய ஊரிலிருந்து சில அடிமைகள் ஓடி வந்து விட்டார்கள், அவர்களை அழைத்து செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த நேரத்திலே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிபுடைய மகன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தையின் மகன், கசின் பிரதர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஜாஷி மன்னரிடத்திலே பேசுகின்றார். எங்களிடத்திலே எப்படி மாற்றம் வந்தது என்பதை சொல்லுகின்றார். நாங்கள் மாற விரும்பினோம், நாங்கள் அறியாமை காலத்திலே இருந்தோம், அல்லாஹ் இந்த தூதரை கொண்டு எங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான், மாற்றத்தை கொடுத்தான் என்பதை எப்படி சொல்லுகின்றார்கள் தெரியுமா? ஐயுஹல் மலிக், அரசரே, மன்னரே, குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலிய்யா, நாங்கள் அறியாமை கால மக்களாக இருந்தோம், நாங்கள் அறியாமையில் வீழ்ந்து கிடந்தோம், கற்களையும் சிலைகளையும் வணங்கிக் கொண்டிருந்தோம், இறந்தவைகளை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், மானக்கேடான காரியங்களை செய்து கொண்டிருந்தோம், உறவுகளை துண்டித்துக் கொண்டிருந்தோம், நாங்கள் எங்களுடைய அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை, நாங்கள் வட்டியை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், எங்களில் பலமானவர்கள் பலவீனமானவர்களின் மீது அநீதி இழைத்துக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எங்களில் இருந்து யாரை நாங்கள் நன்றாக அறிந்து வைத்திருந்தோமோ அவருடைய குடும்பம், அவருடைய ஒழுக்கம், அவருடைய உண்மை, அவருடைய நாணயம், அவருடைய நேர்மை அனைத்தையும் அறிந்த ஒருவரை அல்லாஹ் எங்களில் இருந்து ஒரு தூதரை அனுப்பினார். அந்த தூதர் எங்களை ஏக இறை கொள்கையின் பக்கம் அழைத்தார். அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்பதன் பக்கம் அவர் எங்களை அழைத்தார். உங்களுடைய முன்னோர்கள் சென்ற தவறான பாதையிலே செல்லாதீர்கள் என்று சொன்னார். அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அமானிதங்களை பேணுங்கள் என்று சொன்னார். வியாபாரத்திலே நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்படி அவர் எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லி எங்களை ஒரு நல்ல மனிதராக மாற்றினார். எங்களுடைய சமூகத்தை ஒரு சிறந்த சமூகமாக மாற்றினார். அவர் மாற்றத்தை ஏற்படுத்தினார். நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டோம். இப்பொழுது நாங்கள் நல்லவர்களாக வாழுகின்றோம். உங்களுடைய நாட்டிலே வந்து நாங்கள் எந்த கலகத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றதும் நஜாசி சொல்லுகின்றார், நீங்கள் என்னுடைய நாட்டிலே நிம்மதியாக இருக்கலாம், உங்களுக்கு யாரும் எந்த விதமான இன்னலையும் தரமாட்டார்கள், உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஆக இங்கே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முழு சமூகமும் எப்படி மாறியது என்பதை சொன்னார்கள். நாங்கள் அறியாமையில் இருந்தோம், இவர்கள் எங்களிடத்திலே அறிவை கொண்டு வந்தார்கள், நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள விரும்பினோம், அல்லாஹ் எங்களை மாற்றினான். அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அதே அறிவுதான் இன்று நம்மிடத்திலும் இருக்கின்றது. அதே கல்விதான் நம்மிடத்திலும் இருக்கின்றது. அதே குர்ஆன் தான் நம்மிடத்திலும் இருக்கின்றது. அதே ஹதீஸ் தான் நம்மிடத்திலும் இருக்கின்றது. அதே வாழ்க்கை முறை தான் நம்மிடத்திலும் இருக்கின்றது. ஆனால் நாம் மாற விரும்பவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை மாற்ற மாட்டான். சகோதரர்களே, எப்படிப்பட்ட மாற்றம் தெரியுமா? நம்ம ஒவ்வொருவரிலும் இந்த மாற்றம் வர வேண்டும். அதற்கான ஒரு சம்பவம், மிக அருமையான சம்பவம். இப்னு சீரின் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்கின்றார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த சஹாபி, மிகப்பெரிய வியாபாரி, நாணயமான நேர்மையான வியாபாரி. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திராட்சை வியாபாரியாக இருந்தார். நான் பார்க்கின்றோம் அல்லவா, ஒரு சில நேரங்களிலே சில காய்கறிகள்
பீக்கிலே செல்லும், திடீரென்று விலை குறைந்துவிடும். ஒரு நேரத்திலே தக்காளி எடுத்துக்கொண்டால் 100 ரூபாய்க்கு மேலே செல்லும், திடீரென்று 5 ரூபாய்க்கு வந்துவிடும். அப்படி ஒரு காலகட்டம் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த திராட்சை பழங்கள் திடீரென்று விலை குறைந்து விட்டது. விற்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கின்றார்கள், விற்பனையே ஆகவில்லை. மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை வருகின்றது. அப்பொழுது அவரிடத்திலே அவருடைய அடிமை, அவருடைய பணியாளர் சொல்லுகின்றார், சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களே, உங்களுடைய இந்த நேரத்தில் மார்க்கெட்டுடைய நிலவரத்தின்படி யாரும் திராட்சை வாங்குவதற்காக வரமாட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு கூட்டம் நீங்கள் சொன்ன விலையிலே வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. அவர்கள் யார் தெரியுமா? உங்களிடத்திலே திராட்சையை வாங்கி மதுரசத்தை பிழியக்கூடியவர்கள், உங்களிடத்திலே திராட்சையை வாங்கி மதுவை தயார் செய்யக்கூடியவர்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று நேரம் யோசித்து விட்டு சொன்னார்கள், இந்த திராட்சைகளை நீங்கள் எடுத்து சாலையிலே கொட்டி விடுங்கள், ஆனால் அவர்களுக்கு நான் வியாபாரம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் எதனை ஹராமாக ஆக்கினாரோ அதற்காக ஒரு உணவுப் பொருளை நான் தரமாட்டேன். அதிலிருந்து எனக்கு நஷ்டமடைந்தாலும் பரவாயில்லை. தனக்குள் மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நான் இதிலிருந்து லாபத்தை சம்பாதிக்க மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் ஒரு ஹராமான வழியிலே அதனை பயன்படுத்துகின்றார்கள். என்று நாம் வியாபாரம், நம்முடைய வியாபாரம் எப்படி இருக்கின்றது? ஹராமாக இருந்தால் என்ன, ஹலாலாக இருந்தால் என்ன, காசு வருகின்றதா அது போதும். நம்மிடத்திலே மாற்றம் வருகின்றதா, மாற்றத்தை ஏற்படுத்தி விரும்புகின்றோமா? இல்லை சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே மாற்றம் வர வேண்டும். உண்மையான முஸ்லிம்களாக நம்மை ஆக்கிக் கொள்வதிலே நம்மிடத்திலே மாற்றம் வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அழிப்பான். எப்படி தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான், وَإِن تَتَوَلَّوْا يَسْتَبْدِلْ قَوْمًا غَيْرَكُمْ ثُمَّ لَا يَكُونُوا أَمْثَالَكُمْ. நீங்கள் புறக்கணித்து விட்டால் உங்களுடைய இடத்திலே அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவார். பிறகு அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். எப்படி? இது 656ஆம் வருடம் உஸ்மானியா கிலாபத்தினுடைய முடிவு ஏற்படுகின்றது. பக்தாத் நகரத்திலே அந்த நேரத்தில் ஏறத்தாழ 20 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் ஆட்சி அதிகாரத்திலும் உலகத்திற்கே முன்னோடிகளாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களின் மீது மங்கோலியாவில் இருந்து தாத்தாரிகள் படையெடுக்கின்றார்கள். படையெடுத்தவர்கள் சிலரோரு முஸ்லிம்கள் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அவர்களை தவிர எல்லா முஸ்லிம்களையும் அழித்து விட்டார்கள், கொன்று குவித்து விட்டார்கள். ஆயிரக்கணக்கான லைப்ரரிகளிலே லட்சக்கணக்கான புத்தகங்கள், அந்த புத்தகங்களை ஆற்றிலே தூக்கி எறிந்ததன் காரணமாக பல மாதங்கள் ஆற்றினுடைய நீர் கருப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. முஸ்லிம்களுடைய ஆட்சியை அழித்து விட்டார்கள், கல்வியை அழித்து விட்டார்கள், பொருளாதாரத்தை அழித்து விட்டார்கள், முஸ்லிம்களையே ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான், பொருளாதாரத்தை கொடுத்தான், இல்மை கொடுத்தான், கல்வியை கொடுத்தான். இதை கொண்டு அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். பொருளாதாரத்தில் யார் உயர்ந்தவன், யாருடைய கல்வி பெருசு என்று அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டு விவாதங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இறுதியாக அவர்களுக்கு எந்த கடமை சுமத்தப்பட்டிருந்ததோ அந்த கடமையை அவர்கள் செய்யவில்லை. அல்லாஹ்வின் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லவில்லை. வயின் தத்தவல்லோ, நீங்கள் புறக்கணித்து விட்டால் யஸ்தபதில் கௌமன் கைரக்கும், உங்களுடைய இடத்தில் அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். தாத்தாரிகளை கொண்டு வந்தான். அடுத்த சமுதாயத்தில் எப்படி மாற்றம் வருது பாருங்க. இதே சம்பவத்தில் மீண்டும் மாற்றம் ஏற்படுகின்றது. ஒரு சில வருடங்கள் கழிகின்றன. கழிந்த பிறகு செங்கிஸ் கான் படையெடுத்தான். அவனுடைய பேரன் வருகின்றான். வரும்பொழுது இங்கிருந்து சில 100 பேர் ஓடி போனாங்கல்ல, அதுல கொஞ்சம் பேர் வர்றாங்க. வந்து இந்த அரசனிடத்திலே இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள். அவன் கேட்கின்றான், இஸ்லாம் இவ்வளவு சிறந்த மார்க்கமா, இஸ்லாம் இவ்வளவு நல்ல விஷயங்களை போதிக்கின்றதா, இதை தெரியாமல் தான் நாங்கள் உங்களை அழித்து விட்டோமா என்று சொல்லி அவன் இஸ்லாமை ஏற்கின்றான். அவனை தொடர்ந்து அந்த மக்களும் ஏற்கின்றார்கள். அதற்கடுத்து அவர்களின் மூலமாக பல நாடுகளுக்கும் இஸ்லாம் செல்லுகின்றது. அவர்கள் மாற்றத்தை விரும்பினார்கள், அல்லாஹ் மாற்றத்தை கொடுத்தார். அடிபட்டார்கள், நாட்டை விட்டு வெளியேறினார்கள், நம்முடைய கடமையை செய்ய தவறிவிட்டோம் என்று தௌபா செய்தார்கள், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொன்னார்கள், மாற்றத்தை கொண்டு வந்தார்கள், அல்லாஹ் அவர்களை மாற்றினான். ஆக இப்படிப்பட்ட மாற்றம் நம்மிடத்திலே வர வேண்டும். நம்முடைய மரியாதைக்குரிய எம்டி அவர்கள் சொன்னதை போன்று இன்று பல மக்கள் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். உங்களோடு படிக்கக்கூடிய
உங்களுடைய தோழிகள், தோழர்கள், உங்களுடைய அண்டை வீட்டார், உங்களுடைய வீடுகளுக்கு காய்கறி விற்பதற்காக வரக்கூடியவர்கள் என்று ஏராளமானவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள், ஆசையோடு இருக்கின்றார்கள். ஆனால் நாம் தான் சொல்வதற்கு தயாராக இல்லை. இதற்கும் நம்மிடத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் அப்படி என்ன சொல்லுவது? பெரிதாக எதையும் நாம் சொல்ல வேண்டாம். இதற்காக நாம் மிகப்பெரிய ஆளுங்களாக ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதிகப்படியாக அவர்கள் கேட்டால் நீங்கள் மார்க்க அறிஞர்களிடத்திலே அவர்களை அழைத்து வாருங்கள். நீங்கள் சொல்லக்கூடியது மூன்றே தான். முதலாவது, அல்லாஹ் ஒருவன் என்பதை சொல்லுங்கள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை சொல்லுங்கள். இதற்காக குல் ஹுவல்லாஹ் சூராவை ஓதி காட்டுங்கள். அதனுடைய அர்த்தத்தை அவர்களுக்கு ஓதி காட்டுங்கள். நம்ம ஒவ்வொருவருக்கும் குல் ஹுவல்லாஹ் சூரா அல்ஹம்துலில்லாஹ் தெரியும். இரண்டாவதாக, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுங்கள், தூதுத்துவத்தை சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானவர்கள் அல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள். உங்களுக்கும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய வேதம் தான் குர்ஆன். இதோ இந்த குர்ஆனை படித்து பாருங்கள். மூன்றாவதாக, இந்த உலகத்திலே நாம் வாழுகின்றோம், நிரந்தரமாக வாழப்போவதில்லை. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அங்கே நமக்கு இரண்டு தான், ஒன்று சொர்க்கம், மற்றொன்று நரகம். இந்த இரண்டில் எது வேண்டுமோ அதை நாம் இங்கேயே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுங்கள். நம்முடைய கடமை முடிந்துவிடும். அதற்கு மேல் அவர்கள் கேள்வி கேட்டால், அதிகப்படியாக இன்னும் நீங்க அவர்கள் தெரிய வேண்டும் என்று விரும்பினால், மார்க்கத்தை படித்த ஆலிமாக்கள் உங்களுக்கு மத்தியிலே இருப்பார்கள், மார்க்க அறிஞர்கள் இருப்பார்கள், அழைப்பாளர்கள் இருப்பார்கள். அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் சகோதர சகோதரிகளே. ஆக இந்த அடிப்படையான 3 விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு. இது நம்முடைய கடமை. இதிலே மாற்றத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எதிர்க்கக்கூடிய சமுதாயத்தை கொண்டே நம்மை அழித்து விடுவான். அல்லாஹ் நம்மை அழிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 2 வசனங்களை சொல்லி நான் முடிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். சூரத்து ஹூத் 11வது அத்தியாயம் 117வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு சமுதாயம், ஒரு ஊர் மக்கள் தங்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தம் செய்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அநியாயமாக அல்லாஹ் அவர்களை அழிக்க மாட்டான். நம்ம நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய காரியத்தை செய்தால், நமக்குள் சீர்திருத்தத்தை செய்து கொண்டிருந்தால், பிற மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னால் அல்லாஹ் நம்மை அழிக்க மாட்டான். இரண்டாவதாக, சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயம் 33வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, நீங்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை அழிக்க மாட்டான். வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். இவர்கள் தௌபா செய்து கொண்டு பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கும் பொழுதும் இவர்களை அல்லாஹ் அழிக்க மாட்டான். ஆக அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பை தேட வேண்டும். கடைசியாக, ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்விற்கு நம்மை அழிப்பதுதான் நோக்கமா? அல்லாஹ்விற்கு நம்மை அழிப்பதுதான் நோக்கமா? அதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றானா என்று சொன்னார். அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுகின்றான். சூரத்துன் நிசா 4வது அத்தியாயம் 147வது வசனத்திலே, மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும். நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால், நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டால், உங்களை வேதனை செய்து அவன் என்ன செய்ய போகின்றான்? அல்லாஹ்வுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? உங்களை வேதனை செஞ்சு உங்களுக்கு தண்டனை கொடுத்து அல்லாஹ்விற்கு என்ன கிடைக்க போகின்றது? எப்பொழுது நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி அவன் மீது ஈமான் கொண்டால். வகானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. நிச்சயமாக அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். ஆக மனிதர்களை அழிப்பது என்பது இறைவனுடைய நோக்கம் அல்ல. மாறாக மனிதர்கள் அனைவரும் நேரான வழியிலே செல்ல வேண்டும் என்பதைத்தான் இறைவன் விரும்புகின்றான். ஆனால் நம்மிடமிருந்து மாற்றம் வராத வரை அல்லாஹ் நம்மை மாற்ற மாட்டான். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு மத்தியில் கொள்கை ரீதியாக, அமல் ரீதியாக நாம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். கல்வியிலே, அழைப்பு பணியிலே, இன்னும் எல்லா விஷயங்களிலும் நம்மிடத்திலே மாற்றம் வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை தூய்மையான சமூகமாக, சிறந்த சமூகமாக ஆக்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மத்தியிலே
நல்ல மாற்றத்தை கொண்டு வருவானாக. அவனுடைய வேதனைகளிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. இஸ்லாத்திலே நம் அனைவரையும் நிலைக்க செய்வானாக. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அனைத்து மக்களுக்கும் தெளிவான முறையில் எடுத்துச் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து மக்களுக்கும், இதில் பங்கெடுத்த அனைத்து மக்களுக்கும் இம்மை மறுமையினுடைய வெற்றியை தந்தருள்வானாக. இந்த சிறுவர்களுடைய கல்வியில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. பயனுள்ள கல்வி அல்லாஹ் தந்தருள்வானாக. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை இஸ்லாத்தினுடைய முதுகெலும்பாக, இஸ்லாமிய சமூகத்தினுடைய முதுகெலும்புகளாக ஆக்கி இவர்கள் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை மேலோங்க செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.